இறால் தொக்கு பண்ணது. இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குள்ளேயும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்கு. இது செட்டிநாடோட டிஷ். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 1/2 கிலோ இறால். நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன இறால் எடுத்திருக்கேன். பாருங்க, நீங்க வந்து தண்ணி, அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா உப்புல ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணுங்க. அப்போதான் வந்து ரெசிபி நல்லா வரும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 கப் வெங்காயம், 1 கப் தக்காளி, தேவையான உப்பு. நம்ம யம்மி இறால் தொக்கு எப்படி போடணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் சூட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகவுடனே நம்ம ஜீரகம் சேர்த்துடலாம். பாருங்க, வடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது வந்து நம்ம வந்து சோம்பு சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். பாருங்க, வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, வாசனை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, நம்ம எல்லாமே நல்லா கலந்துட்டாச்சு. அந்த ஜீரகம், அதுக்கப்புறமா வந்து வெங்காயம், அது வந்து வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. சாப்பிட தோண மாதிரி இருக்கு. பச்சை மிளகாய் சேர்த்துலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். கையில் போடணும்னு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து நல்லா கலந்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் நல்ல ப்ரௌன் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். வெடிக்க சவுண்டெல்லாம் தான் நல்லா தெரியுது. இப்போ தக்காளி சேர்க்கும்போது வந்து இது வந்து நம்ம முட்டையோட நல்ல குடியாக இருக்கும்ல, அதே மாதிரி தான் தெரியுது. என்னென்ன இப்போ நல்லா கலந்து விட்டு உடனே வந்து 5 நிமிஷம்க்கு வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னா, தக்காளி எல்லாம் நல்லா குக்காக இருக்கு. பாருங்க, ஸ்மாஷ் பண்ண போதே தெரியுது, நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்த மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்க்க உடனே வந்து நம்ம வந்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வந்து நல்லா கலந்துட்டுடலாம். பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ரெசிபி நல்லா வரும். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ வந்து ரெசிபியோட மெயின் இன்கிரியன்ட் என்ன? இறால். இப்போ வந்து நம்ம இறால் சேர்த்துடலாம். கொஞ்சம் கையில் போடுறது பிடிக்கும், போடலாம். இறால் வந்து நல்லா சீக்கிரமா குக் ஆகும். இப்போ நல்லா கலந்துட்டு உடனே வந்து ஹை ஃப்ளேம்ல வந்து 5 நிமிஷம்க்கு குக் பண்ணுங்க. நீங்க வந்து இது கொஸ்டின் கேட்பீங்க, ஏன் ஹை ஃப்ளேம்ல வந்து நம்ம வந்து இறால் குக் பண்றோம்? ஏன்னா வந்து இறால் வந்து நல்லா சீக்கிரமா குக் ஆகும். அதுக்காக நம்ம வந்து ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். நீங்க வந்து அதிகமா குக் பண்ணா வந்து இறால் வந்து ரொம்ப ரொம்ப ரப்பரா இருக்கும். அப்போ வந்து டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்காது. அதுக்கு வந்து 5 நிமிஷம் குக் பண்ணாத வந்து ரெசிபி நல்லா வரும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஹை ஃப்ளேம்ல வந்து 5 நிமிஷம்க்கு குக் பண்ணுங்க, மூடி வைக்காம. உனக்கு வந்து குழம்பு வேணும்னா நீங்க மூடி வைக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெசிபி ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படியா நம்ம யம்மி இறால் தொக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதுக்கப்புறமா பார்க்கறது
பாருங்க வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ண நேரம் வந்தாச்சு. நான் வந்து ரெயின்போ ஸ்பூன் நம்ம வந்து ஒரு காப்பர் வந்து சைடில் வந்து போட்டா எடுத்திருக்கேன். நம்ம வந்து உள்ள வந்து ஸ்டீலு. இதை வந்து அப்படிதான் எனக்கு பிடிக்கும். இப்போ வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, டடா, நம்ம சுவையான இறால் தொக்கு தயாராயிடுச்சு. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. வாசனை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே அட்டகாசமா இருக்கு. நீங்களும் ரெசிபி வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து நிறைய காரமா இருக்கு. கண்டிப்பா என் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செட்டிநாடு ஒரு இறால் மாதிரியே இருக்கு. சின்ன ரிக்வஸ்ட், நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ப்ளீஸ் சேனல் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ண சொல்லுங்க. மீண்டும் அடுத்த முறை புது ரெசிபியோட சந்திப்போம்.